Hello students, welcome to IAS by Heart. Welcome to today's editorial analysis. இன்னைக்கு analysisல இன்னைக்கு editorialல இருக்க important articles பார்க்கலாம். Not many important articles are there, so I'll give you a gist of each of the article. So without any further delay, let's get into today's video. Let's look at the first article of today, the science teaching and rationality India needs. In the article, the author says that the way we teach science in India, அது வந்து ரொம்ப book based இருக்கு, evidence based இருக்க மாட்டேங்குது. For example, இப்போ வந்து water நம்ம boil பண்றோம் அப்படின்னா அந்த boiling waterல microbes ஆகுது. இது வந்து textbookல இருக்க ஒரு லைன். இத வந்து students மனப்பாடம் பண்றாங்க, அத quarterly examல எழுதுறாங்க, annual examல எழுதுறாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் 6th standardல இத படிக்கிறாங்களா, 7th ஸ்டாண்டர்ட்ல இது மறந்து போயிடுது. அந்த மாதிரி ரியாலிட்டியோட ரெலவெண்டா நம்ம சயின்ஸ் சொல்லி தரது இல்ல நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. வாட் வி ஹேவ் டு டூ இஸ் நார்மல் வாட்டர்ல எவ்வளவு மைக்ரோப்ஸ் இருக்கு அது ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்க வைக்கணும். ஒரு பாய்லிங் வாட்டர்ல எவ்வளவு மைக்ரோப்ஸ் இருக்கு இது நம்ம எவிடென்ட்டா உங்களுக்கு ப்ரூவ் பண்ணாதான் அது அவங்க ஹேபிட்லயே இருக்கும். இப்போ ஃபேக் நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா உடனே அது அவங்க ஹேபிட்ல என்ன சொல்றது நம்ம அவங்களை அப்படியே ப்ராட் அப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இல்லை இந்த நியூஸ் வந்து இதோட வெராசிட்டி என்ன நம்ம செக் பண்ணணும், இது எவ்வளோ தூரம் ஆத்தென்டிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஸ்கூல்ல இருந்தே இதுனா இப்படிதான் மொத்தம் இதெல்லாம் பண்ணீங்கன்னா இதெல்லாம் நடக்காது அப்படின்னு சயின்ஸை வந்து நம்ம எம்பெரிக்கல் டேட்டாவோட சொல்லாம அதெல்லாம் ஃபேக்ட், இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், இதெல்லாம் வந்து யூனிவர்சல் ட்ரூத், யூ ஹாவ் டு நோ திஸ் அந்த மாதிரி சொல்றதுனால ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூடே மாறுது. அதனால ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது அதை அவங்க ரேஷ்னலா அனலைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட ரேஷ்னல் மைண்ட் செட்டை நம்ம கொண்டு வரதுக்கு நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே ஹெல்ப் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. த ஐடியா தட் பாய்லிங் வாட்டர் பியூரிஃபைஸ் ரிமைன்ஸ் அ ஃபேக்ட் or a matter of giving the correct answer. இது என்ன சொன்னா அது கரெக்ட் ஆன்சரா இருக்கும். அப்படிதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இதை என்ன படிச்சோம் அப்படிதான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தோணுதே தவிர ஆமா இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தோம்ல அப்படின்னு இது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி அவங்க அந்த ஆன்சரை கொடுக்கணுமே தவிர இதை நான் படிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் கொடுக்கறதா இருக்கு. ஸோ நம்மளோட டீச்சிங் ஸ்டைலே மாற்றணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், forget play, the machine needs to be scraped. இந்த ஆர்டிக்கல் எதை சொல்றாங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாருக்கும் அதாவது May 1 இருந்து பீப்புள் ஹூ ஆர் 18 above அவங்க எல்லாருமே வேக்சின்ஸ் போடணும்னதும் த சென்டர் ஆஸ் த ஸ்டேட் டு ப்ரொக்யூர் வேக்சின்ஸ். அதில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. சென்டராக ப்ரொக்யூர் பண்ணியிருந்தால் அது எவ்வளோ ப்ரைஸ் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ ஸ்டேட் ப்ரொக்யூர் பண்ணுறதுனால இங்கே பாருங்க கோவேக்சின் அண்ட் கோவிஷீல்டு ரெண்டுமே த சென்டர் வுட் ஹவ் ப்ரொக்யூர்ட் அட் 154 rupees. ஓகேயா? அண்ட் ஆனால் இப்போ ஸ்டேட்ஸ் வந்து கோவேக்சினை வந்து 400 rupeesக்கும் கோவிஷீல்டை 300 rupeesக்கும் வாங்கணும். இதுவே பிரைவேட் பிளேஸ்னா 1200 ஃபார் கோவேக்சின் அண்ட் 600 ஃபார் கோவிஷீல்டு. இந்த மாதிரி இருக்கே. ஸோ இஸ் திஸ் அ குட் ஐடியா? வை டிட் த சென்டர் ஈவன் கம் அப் வித் திஸ் ஐடியா அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஆர்டிகல்ஸுமே ஐ வுட் சஜஸ்ட் யூ டு ஸ்டடி திஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் பிகாஸ் இந்த மாதிரி த வே ஹி ஹஸ் ரிட்டன் த ஹோல் பீஸ் யூ வுட் ஹாவ் சம் நாலேஜ். எப்படி உங்கள் எஸ்ஏவை நீங்கள் எழுதணும், இப்போ எஸ்ஏல நீங்கள் இன்னோவேட்டிவாக ஏதாவது ட்ரை பண்ணுறீங்கன்னு வைங்களேன், லைக் ஏதாவது ஒரு ஸ்டோரி ஃபர்ஸ்ட்டு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் எஸ்ஏ கன்வே பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும், எக்ஸ்கியூஸ் மீ, அதெல்லாம் இந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த ரியல் ஆர்டிகல்ஸ் ஆஃப் டுடே. ப்ரொடெக்டிங் த பிரிசனர்ஸ். ஸோ எப்படி வெளியில் இருக்க நமக்கே இவ்வளோ தூரம் ஸ்ப்ரெட் ஆகுது, நம்ம எவ்வளோ தூரம் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணி அப்படி இருக்கும்போதே நமக்கு இப்போ ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா there is one vulnerable population who are very susceptible to corona. அதுதான் prisoners. if overcrowding of prisons has been a perennial problem, அதாவது வருஷம் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம், high occupancy levels can only mean bad news amidst pandemic. அதுவும் பேண்டமிக் அப்போ எல்லாரும் தள்ளி இருக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா அதாவது பிரிசனர்ஸ்க்கு இது கண்டிப்பா ஒரு பேட் நியூஸா தான் இருக்கும். லாஸ்ட் இயர் த கோர்ட் ஹேஸ் பாஸ்ட் சச் அன் ஆர்டர் குவைட் ஏர்லி, லைக் March 23 அப்போவே இந்த மாதிரி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அப்போ வந்து நேஷன் வைட் லாக்டவுன்லாம் வரதுக்கு முன்னாடியே.
It ordered all states to take preventive steps as well as constitute a high-powered committee to determine the class of prisoners who could be released on bail and parole for a specified period. அதாவது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம்னா இந்தியன் பிரிசன்ஸ்ல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யார் இருக்காங்க அப்படின்னா ஒருவேளை இவங்க தப்பு பண்ணியிருப்பானோ அப்படின்னு இந்த சந்தேகப்பட்டு உள்ள வைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அண்டர் ட்ரையல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இன்னும் அவங்க ட்ரையலே ஃபேஸ் பண்ணல, ஆனா அவங்க வந்து என்ன சொல்றது, இன்னும் அவங்க தப்பு பண்ணவங்க தான் அப்படின்னு கான்விக்ட் அப்படிங்கிறவங்க இல்லவே இல்லை. அவ்வளோ பேர் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த பிரிசனர்ஸ் வந்து இன்னும் பெயில் கிடைக்காம, இல்லை பெயில் கட்டுறது, பெயில் கேட்கறது காசு இல்லாதவங்க, வெரி புவர் பீப்புள் ஹூ ஹாவ் நோ அதர் சாய்ஸ் அதர் தேன் டு பி இன் ஜெயில், அந்த மாதிரி பர்சன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ த கோர்ட் ஆஸ்க் த ஸ்டேட்ஸ் லைக் யாரெல்லாம் பெரோல்ல நம்ம விட முடியும், யாரெல்லாம் அண்டர் ட்ரையல்ஸ், யாரெல்லாம் வந்து லெஸ் கிரைம்காக வந்தவங்க, ஹூ ஹாவ் சர்வ்ட் அட்லீஸ்ட் ஹாஃப் ஆஃப் தேர் பீரியட், இந்த மாதிரி நம்ம டீகன்ஜஸ்ட் பண்ணலாம் பிரிசன்ஸை. பிகாஸ் ஓவர் க்ரௌடிங் ஆகிட்டே இருக்கு. திஸ் இஸ் ஈவன் நாட் ஹெல்த்தி ஃபார் அ கண்ட்ரி. ஒரு கண்ட்ரியில் பிரிசன் வந்து கன்ஜஸ்ட் ஆகிட்டே போகுதுன்னா என்ன அர்த்தம்னா அவங்க வந்து கிரைம்ஸ் அதிகமாகிட்டே போகுது, மக்கள் நிறைய பேர் கிரைம் பண்ணுறாங்க, த போலீஸ் இஸ் ஒர்க்கிங் எஃபெக்டிவ்லி, ஆனால் அவங்களை அகாமடேட் பண்ணதுக்கு பிரிசன்ஸ் பத்தலை அப்படின்றது இட் டஸ் நாட் ஷோகேஸ் அ very good picture of India. There have been significant initiatives to prevent any uncontrollable spread within the congested jails, ranging from stopping the practice of transporting remand prisoners for periodical extension of custody and hearings to ask the authorities to prepare readiness and response plans. The court's order is welcome both as a move to decongest jails and a measure to right to life health of the prisoners. ஸோ கோர்ட் இப்படி மெஷர் எடுத்தது இது ஒரு நல்ல கிரைசிஸ். இந்த கிரைசிஸை யூஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் அண்டர் ட்ரையல்ஸ், எதுக்கு அவங்க தேவையில்லாமல் ஜெயிலில் இருக்கணும், காசு இல்லை பெயில் வாங்குறதுக்கு, இல்லை அட்வொகேட்டுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு காசு இல்லாமல் எதுக்கு இவ்வளோ பேர் கஷ்டப்படணும், இந்த சுச்சுவேஷன் அப்படி யூஸ் பண்ணிக்க நம்ம அப்படியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கோர்ட் வந்து ரைட் டு லைஃப், ரைட் டு ஹெல்த், இதுக்காக எடுத்ததுமே ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிறத சொல்றாங்க. நவ் தட் த இஷ்யூ ஆஃப் ரெடியூசிங் ஆக்குபென்சி இன் த பிரிசன் இஸ் ஒன்ஸ் அகேன் அண்டர் ஃபோக்கஸ் அண்ட் not merely for the usual reason of overcrowding but also in view of the vulnerability of prisoners, prison staff to infection and disease. A comprehensive look at imprisonment practices in the country may be ordered. Like இப்போ வந்து நம்ம எப்படின்னா இந்த என்ன சொல்றது, இப்போ அண்டர் ட்ரையல்ஸாக இருக்காங்க அப்படின்னா எவ்வளோ வருஷம் அவங்க அண்டர் ட்ரையல்ஸாக இருந்தாலும் அவ்வளோதான். ஒரு கேஸை வந்து இவ்வளோ டைமுக்குள்ளே நம்ம இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அதாவது பீப்புள் ஹாவ் ரைட் டு லிவ், இவங்க வந்து தேவையே இல்லாமல், அதாவது கோர்ட்டையே ஃபேஸ் பண்ணாமல் இவ்வளோ நாள் அவங்க ஜெயிலில் இருக்கணும். அந்த மாதிரி நம்ம சிஸ்டமில் ஒரு டைம் பீரியட், டெஃபினட் டைம் பீரியட் கிடையாது. ஓகே, அப்படி இல்லாத பட்சத்தில் வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு மேக் ஷுர் தட் த பிரிசன் ஸ்டாஃப் இஸ் நாட் கெட்டிங் இன்ஃபெக்டட். தேவையில்லாமல் அவங்களுமே இந்த பேண்டமிக்ல அஃபெக்ட் ஆகாம வி ஹாவ் டு மேக் ஷுர் நம்மளோட அந்த ஜெயிலிங் சிஸ்டமா இருக்கட்டும், இல்லை பிரிசன் சிஸ்டமா இருக்கட்டும், இல்லை யாரெல்லாம் ஜெயிலில் நம்ம போடுறோங்கிறது இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம இந்த தடவை ஒரு ஓவர்ஹாலிங் பண்ணலாம். How far the regular testing and medical treatment available to inmates across the country is effective is unclear. எவ்வளோக்கு எவ்வளோ பிரிசன்ல டெஸ்டிங் நடக்குது, எவ்வளோக்கு எவ்வளோ அங்கே சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுறாங்க, அங்கே யாருக்காவது வந்துருச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் மற்றவங்களெல்லாம் குவாரண்டைன் பண்ணுறாங்க, இதெல்லாம் இன்னுமுமே ரொம்ப அன்கிளியராக இருக்கு. ஈவன் பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸ் such as those jailed in Bimak Oregon case without any direct link to act of violence are being repeatedly denied bail solely because stringent laws have been invoked against them. Because இப்போ யாராவது ஒருத்தவங்க சும்மா போராட்டம் பண்றாங்க அப்படின்னா வாட் வி ஆர் டூயிங் இஸ், சரி ஓகே இந்த மாதிரி ஃபியூச்சர்ல யாரும் போராட்டம் பண்ணக்கூடாது, இந்த ஆட்டிடியூடை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் லாஸ் கீழே இவங்களை நம்ம போட்டுடுறோம். ஸோ இந்த மாதிரி லாஸ் கீழே போட்டால் அதில் பெயில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். திரும்ப திரும்ப எவ்வளோ தடவை அப்ளை பண்ணாலும் பெயில் டினை ஆகிட்டு தான் இருக்கும். So what we have to do is we have to think twice before implementing such very serious laws. Some political activists are also jailed under anti-terrorism laws. அதாவது இப்போ போராட்டம் பண்றதுக்காக நம்மள ஒரு ஆன்டி டெரரிசம் லால எல்லாம் போட்டாங்க அப்படின்னா, ஜெயில போடுறாங்க அப்படின்னா நமக்குலாம் பெயில்லாம் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சிடாது. ஸோ we have to என்ன சொல்றது, இது ஒரு டைமா நம்ம எடுத்துக்கிட்டு we have to revisit how we are placing people under prison. அந்த லாஸ் எல்லாம் நம்ம மிஸ்யூஸ், எத்தனை கேசஸ்ல மிஸ்யூஸ் ஆயிருக்கு, அவங்களுக்கெல்லாம் நம்ம அவங்களோட பேக்ரவுண்ட் செக்லாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்களை ரிலீஸ் பண்றதா இருக்கட்டும். If somebody is found guilty, அவங்கள நம்ம பனிஷ் பண்றதா இருக்கட்டும், this is the time we have to do that.
for alleged complicity in riotsல participate பண்ணதுக்குலாம் anti-terrorism law. The courts must take into account the vulnerability to infection and consider bail. In Arnesh Kumar versus State of Bihar, the police were asked not to effect unnecessary arrest, especially in case that involved jail term less than 7 years. சரி ஓகே, at least 7 years or 7 years மேலனா ரொம்ப சீரியஸான ஒரு கேஸ். அப்போ வந்து கோர்ட்டுமே பயங்கரமாக ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணும், போலீஸுமே அவங்க சைடு எவிடன்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்ப்பாங்க. 7 yearsக்குள்ளனா வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ் டக்குன்னு ஜட்மெண்ட்ஸ் வந்து இதர் அந்த ஆப்போசிட் சைட் பார்ட்டி அவங்களோட கேஸை கவனிக்காமலே வாட் is happening is judgments vandidudu. So this is not good. The court has also asked authorities in all districts to give effect to section 436A of CRPC, under which under trials who have completed half of the maximum prison term. அதாவது இப்போ ஏதாவது ஒரு வீட்டில் நீங்கள் திருடி இருக்கீங்கன்னா அந்த வீட்டில் திருடுறதுக்கு உங்களுக்கு ஒரு 4 வருஷம் தண்டனை அப்படி. I'm not very sure, I'm just giving you an example. ஒரு 4 years தண்டனைன்னு வைங்க. அவன் இன்னும் அண்டர் ட்ரையலாகவே 2 years கம்ப்ளீட் பண்ணிட்டானா கிட்டத்தட்ட he has served half of his life term without giving any chance to speak in the court. அப்படி இருக்கவங்கள தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. He may be released on personal bond. Effective follow-up action is needed to audit these measures so that these are not implemented selectively or arbitrarily. So this is a very important case. இதை நம்ம ethicsல கூட நம்ம இதை quote பண்ணலாம். So just read this article. Next article, instead of dictating how states should deal with the pandemic, the center must be a facilitator. India's national positivity rate or proportion is around 21%. இப்போதைக்கு 533 of 734 districts have positivity rate greater than 10%. 26 states with 15% positivity, 9 with over 25%, 10 with 20 to 25%. இதெல்லாம் raw data, okay? கிட்டத்தட்ட இப்போ ஏப்ரல் 12 வரைக்கும் 3.7 million doses of vaccine has been administered. After April 26, 3 millionக்கு மேல போகவே இல்லை. Ever since the vaccine drive was expanded on May 1, the maximum was 2.4. 3.7 in fact reduce ஆயிருக்கு, but we have increased it to அதாவது 18 years மேல இருக்கவங்களுமே போட்டுக்கலாம் நம்ம சொன்னப்போ இது ரெடியூஸ் தான் ஆயிருக்கு. Oxygen crisis continues. Pandemic has now established itself in rural India. Rural Indiaலலாம் இது போச்சுன்னா the problem is அங்க ப்ராப்பரான டாக்டர்ஸ் கூட கிடையாது, டாக்டர்ஸ் நர்சஸ் யாருமே கிடையாது. ஸோ நம்ம அர்பன் இந்தியாவில் இருக்க வரைக்கும் ஏதாவது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆம்புலன்ஸ் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை அவைலபிலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ், பேஷண்ட் நம்பர் ஆஃப் பெட்ஸ், இதெல்லாம் ஓகே. ஆனால் ரூரல் இந்தியாவுக்கு போயிடுச்சுன்னா இட் வில் பிகம் a very bigger problem. With reports of body surfacing in Ganga stretch from Uttar Pradesh to Bihar. இது நம்ம நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. It was very bad sight to witness. No fewer than 18 states have imposed various grades of lockdown. Some only lay stress on shutting down marketplaces. Others lay on curbs of March and April last year. These restrictions are expected to be forced in at least third week of this month. Many of the states with the highest positivity rates have already imposed restrictions on the main source of continued spread, like religious gatherings, social functions, leisure visits, public entertainment spaces, etc. The national lockdown has only cosmetic value because இப்போ states எல்லாம் அவங்க இப்போ எவ்வளோ தூரம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப சிவியராக இருக்குது கேஸ், கோவாவில் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா நேஷனல் வைட் லாக்டவுன் போடுறதுக்கு பதிலாக அந்தந்த ஸ்டேட்டு அவங்களுக்கு என்ன டிகிரி ஆஃப் லாக்டவுன் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மார்க்கெட் பிளேசஸ், ரிலீஜியஸ் பிளேசஸ் மட்டும் க்ளோஸ் பண்ணால் போதும், இதெல்லாம் தான் மேஜர் சென்டர்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட், நாங்கள் இந்த ரிசர்ச் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் ஆர் tailored lockdown they can do. India's economy was already a nosedive before March 2020 and the sudden imposition had a havoc on the migrant workforce. அவங்க எவ்வளோ சஃபர் ஆனாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம். The brutality of second wave has burnished the importance of masking up and opting for a vaccine. In absence of new effective treatments, this can stay, அதாவது என்ன சொல்றது, வீட்லயே அமைதியா stay safe பண்றதா ஒரே வழி. The lesson that has emerged from the pandemic is that states are best equipped to take care of themselves, with the center doing or acting as a facilitator. அதாவது ஸ்டேட்ஸுக்கு அவங்க எவ்வளோ தூரம் லாக்டவுன் தேவை, அவங்களுக்கு எப்போ எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ரிவைவ் பண்ணணும், அதாவது we have to trust the judgment of the states அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. Central ministers armed with best medical experts had declared early this year that India was in the end game of the pandemic and India had shown the world how to beat it.
அதாவது we celebrated too early. செகண்ட் வேவ்க்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வேவ் we actually ரொம்ப நல்லாவே பீட் பண்ணிட்டோம். செகண்ட் வேவ் வரும்போது we celebrated too early. The center must focus on distributing equitably across states vaccines, oxygen tankers, testing kits, other critical medical equipment while also accounting for a third wave. So what the center has to do is various states-க்கு நடுவுல இந்த ப்ராப்ளம் இன்னும் பயங்கர மாசிவான ப்ராப்ளமா மாறாத அளவுக்கு it has to help them. அதுதான் அவங்க ஃபோக்கஸா இருக்கணும்ங்கறத சொல்றாங்க. Moving on to the next one, a bullet train to hunger அப்படிங்கறாங்க. அதாவது bullet train implement பண்ற அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் implement பண்ற அளவுக்கு we have money and also the scientific capability. ஆனா இன்னுமே நம்மளால ஹங்கரை ஒழிக்க முடியல. There are so many people still suffering from hunger அப்படிங்கறாங்க. For example, ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா a person has to sell their belongings, treatment for his treatment and subsequently became dependent on her parents. Husband kodam seriillana, for example, if someone is very poor, what she has to do is அவங்க சேர்த்து வச்ச சேவிங்ஸா இருக்கட்டும், நகை, everything she has to sell. Husband recover ஆயிட்டார்னா that is a different story. ரெக்கவரும் ஆகல அப்படின்னா then what she'll do is she has to become dependent on someone else. சும்மாவே Indian women, அது rural women, they do not have financial independence. அது இந்த மாதிரி கொரோனா அந்த மாதிரி ப்ராப்ளம்ல these miseries were heaped on millions due to unilateral lockdown. The people of India have embraced new normal where self-protection is inseparable from economic activity. அதாவது இப்போ கொரோனாங்கிறதுனால எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டோம்னா people are suffering. So people should have their own self restriction. அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் லைனா நடந்துட்டே தான் இருக்கணும். இன்ஸ்டெட் ஆஃப் பொலிட்டிக்கல் ரேலிஸ் அந்த மாதிரி பீப்புள் கேதரிங் அந்த மாதிரிலாம் இல்லாம இஃப் மார்க்கெட் பிளேசஸ் அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நார்மல் ஷாப்ஸ், குட்டி குட்டி ஷாப்ஸ், இஃப் இட் இஸ் கெப்ட் ஓப்பன், பீப்புள் ஆர் ஹாப்பி அப்படிங்கிறது இந்த ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் த புவர் இஸ் அ கைண்ட் ஆஃப் சிண்டமிக், a juxtaposition of the healthcare crisis due to pandemic and the daily precarity of having to deal with hunger and uncertainty. அதாவது ஒரு பக்கம் pandemic அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கு, உயிர் என்ன ஆகும், if somebody is very weak, if they have a very aged parents னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆகும், அது ஒரு ப்ராப்ளம் they have to do. The next one is about அவங்க வேலைக்கு போலனா அவங்களுக்கு சாப்பாடு இல்ல, daily wage laborers ஆனா what they have to do. So they are positioned between this. The State of Working India report by Asim Premji University said half of formal salaried workers moved to informal work and the poorest 20% lost their entire income in April and May. Considering modest national minimum wage threshold of 375 per day, the 23 crore individuals have been pushed below this minimal earnings. அதாவது ஏதாவது வேலை கிடைச்சா போதும், முன்னாடி எல்லாம் காசு டிமாண்ட் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஏதாவது வேலை கிடைச்சா போதும்னு வேர்ல்ட் பேங்க் செட் பண்ணியிருக்க அந்த பிராக்கெட்டா இருக்கட்டும், இல்ல நம்ம செட் பண்ணிக்க 375 rupees per டேவா இருக்கட்டும், இதெல்லாம் விட ரொம்ப கம்மி அப்படிங்கிறாங்க. Poverty rates in rural areas have increased by 15% and by 20% in urban areas. Many organizations affiliated with Right to Food campaign, Center for Equity Studies, Hunger Watch, they conducted a survey nearly 4,000 household states and அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா the differential impact on rural and urban population came across. Incomes reduced by half or quarter for more than half of the urban responders, and 1/3 for the rural responders. Rural areas 26% had no income while 30% had no income in urban areas. For only 1 in 5 rural responders, the nutritional quality of food remained more or less the same. This was doubly worse for urban responders. So, yaar more vulnerable. We'll think that the rural people are very vulnerable, but the actual reality is urban people are very vulnerable. 54% in urban areas had to borrow money for food. Ana 16% lower. அதாவது 54 minus 16% lower for rural responders. இதெல்லாம் என்ன தெரியும், பிகாஸ் அவங்களுக்கு ஏதாவது வேணும்னா இப்போ ஏதாவது ஒரு கீரை சமைச்சாங்கன்னா அன்னைக்கு ஃபுல் டே அதுலயே போயிடும். அதே மாதிரி பக்கத்துலேயே ஏதாவது காய்கறி இருக்கு அப்படின்னா அதை வச்சே அவங்க சமாளிச்சுப்பாங்க. அர்பன் ஏரியாஸ்ல இதுவுமே ப்ராப்ளம் இல்லை. ஸோ மோர் தேன் 50% கடன் வாங்கி தான் அவங்க சர்வை பண்ற மாதிரி இருந்தது. ரூரல் ஏரியாஸ்ல திஸ் வாஸ் வெரி லெஸ். Nearly 2/3 of the urban responders had to skip a meal, while 41% of the rural respondents only had to skip a meal. Urban responders experienced at least 12% more reduction in consumption of grains.
In summary, across 13 key parameters, urban responders were 15% worse compared to the rural counterparts. So, in the survey, நமக்கு என்ன தெரியுதுன்னா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரூரல்ல தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. The reality is in urban areas because ruralனா they'll have their relatives nearby. அப்புறம் அங்க cost of living ரொம்ப கம்மி. ஏதாவது ஒரு வேலை செய்றாங்க. அப்படி இல்ல அப்படினா இப்போ என்ன நான் சொன்ன மாதிரி இந்த காய்கறி சாப்பாட்டுக்கு அதிக செலவாகாது. இந்த மாதிரி இருக்கும். ஆனா in urban areas everybody is nucleus. எல்லாம் வேலை தேடி வந்தவங்க. daily wage laborers. ஏதாவது ஒரு mansionல இல்ல எங்கயாவது slumsல தங்கி இருப்பாங்க. So what will happen is their situation even more worsen. 60 இத caste wise எடுத்தோம்னா 60% of Muslims, 51% of Dalits, 58% of elder persons without caregivers, 56% of single women headed households were without a meal at least once. நிறைய நாள் ஒரு வேளை சாப்பாடாவது இல்லாம நிறைய தடவை இருந்திருக்காங்க. The pattern holds true across other parameters. The number of responders in each these categories were not strictly comparable. Uniformity of the numbers indicates disproportionate impact faced by some of these vulnerable communities. Vulnerable na yaru? Women, old people, அதுக்கப்புறம் அதாவது backward castes, Dalits, even the மாதிரி vulnerable people எல்லாருமே ஏதாவது ஒரு point of timeல they have faced some kind of problem. Under National Food Security Act, 75% of rural population and 50% of urban population are entitled to 5 kg. Okay, despite well-known exclusions due to identification errors, the additional measures announced by the central government under Pradhan Mantri Garib Kalyan Yojana, அதாவது இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா it was implemented, an additional entitlement of 5 kg food grains per individual and 1 kg of pulses per household for free was given to who held the very poor, அதாவது அந்தோதயா அண்ணா யோஜனா cards under NFSA. AAY card holders fall under extremely poor category. This was discontinued in November. Marabdi Garib Kalyan Yojana, this came back. Higher proportion of respondents in rural areas had NFSA cards compared to urban areas. 36% in urban areas did not have ration cards compared to 13% in rural areas. Because அவங்க வேலை தேடி தான் வந்திருப்பாங்க. அதனால உங்களுக்கு ரேஷன் cards இப்போ இங்க இருக்காது. There was a 47% increase in person days of work under Narega in 2021 and a record of 72 lakh households completed 100 days of work in 1 year. Wide coverage of PDS and a promise for employment in rural areas have cushioned the blow to some extent. This is the main theme of the article. ஏன் urban areasல இவ்ளோ வல்னரபிளா இருக்காங்க, ரூரல் ஏரியாஸ்ல ஓரளவுக்கு அவங்க சமாளிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடிஎஸ் சிஸ்டம் இருக்கு. சோ சாப்பாடு ப்ராப்ளம் இல்ல, கவர்மெண்டே கொடுத்துருது அட் வெரி மினிமல் பிரைஸ். இன்னொன்னு திஸ் நரேகா இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஆர் அஷ்யூர்ட் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ப்ரோக்ராம். ஓகேயா, இது ரெண்டு தான் நம்ம ரூரல் ஏரியா மக்களை காப்பாத்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகிளோட ஜஸ்ட். NFSA and Narega have at least demonstrated the importance of expanding the social security nets. At least there are 33 crore poor households in India. So, நம்ம என்ன பண்ணணும், the central government should immediately do is நம்ம coverage and quantity under National Food Security Act and increase the Narega days to 200 days per household. Initiate consultations for urban employment program. Narega rural areas ku eppadi irko andha mari urban areas ku assured guarantee at least 100 days ku kudunga. Rural areas la அந்த 100 days at least ஒரு 150 or 200 days increase பண்ணுங்க. இது இருந்தது தான் நம்ம rural people இவ்வளவு தூரம் காப்பாத்துச்சு. இல்லனா இன்னும் ஒரு 50% of the rural household would have fallen into poverty. Okay, so we have to at least offer a wage compensation of 7,000 per household because during this pandemic, India is among the only very few countries who did not pay any money. அதாவது directா அவங்க bank accountக்கு காசு அந்த மாதிரி கொடுக்காத one of the very few countries is India. So that's all about this article, and this is about 100 days after the Myanmar coup, what happened and how is it relevant in ASEAN, what ASEAN should have done, adella in article la discuss pannirukanga.
EdTechs need ethics policy. இந்த ஆர்டிகல் எதை பத்தி சொல்லியிருக்காங்கன்னா, since the onset of pandemic, online education replaced conventional classroom education. அதுக்காக ஆன்லைன் எஜுகேஷனுக்கு நிறைய ஆப்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் வந்து எப்படி சொன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுமோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஆப்ஸ் எல்லாம் ரொம்பவே மாறிடுச்சு. ஸோ முன்னாடி ஒரு கான்செப்டை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கறது டீச்சர்ஸாக இருந்தாங்க. இப்போ the apps are doing it, teachers are only facilitators. லைக் இப்போ வந்து இன்னைக்கு நம்ம இந்த கான்செப்ட் பார்க்க போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு காமிக்கிறது. ஓகேயா? பிகாஸ் they have been reduced to the role of just facilitators. இது நடக்கிறது ரொம்ப ஈஸி. இது வந்து என்ன சொல்றது, இதை நம்ம பாசிட்டிவாகவும் பார்க்கலாம். பட் the only thing problem with this is these apps collect a lot of personal data. Most of the time parents என்ன பண்றாங்கன்னா, ஸ்டூடெண்ட் அதாவது குழந்தைங்க இல்லைன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸாவே இருக்கட்டுமே, அவங்க கிட்ட டேபோ ஃபோனோ அதை கொடுத்துட்டு they are taking care of themselves. So what's happening is they don't even know what are the kinds of data that are being taken. அவங்க என்ன பண்றாங்க, since there are competition among various apps, what is happening is children use these apps without the adult supervision. Intrusion of privacy can happen unnoticed. The concept of informed consent is not meaningful since there are no proper primers to explain the stakeholders the intricacy. நிறைய ஆப்ஸ் இருக்கிறதுனால what they are doing is ரொம்ப கஸ்டமைஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னா அவங்களுக்கு என்ன கான்செப்ட் சொல்லலாம் புரியும். இப்போ ஹிந்தி படிக்கிற ஒரு குழந்தைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹிந்தி மூவிஸ் ஒரு ரெலவென்ஸாக வச்சு இல்லை ஹிந்தி சாங்ஸ் ஒரு ரெலவென்ஸாக வச்சு சொல்லலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டா நமக்கு இது வரும் போது நம்ம குழந்தைங்களுக்கும் நல்லா புரியுது, நம்ம அதை விட்டுறோம். முதல்ல அவங்களுக்கு எப்படி அந்த கஸ்டமைசேஷன் தெரியுது, நம்ம தமிழ்நாட்டில இருந்தா இதை பாக்குறோங்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது, இதெல்லாம் பேரண்ட்ஸ் யோசிக்கிறது இல்ல. சோ இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, though private data collected by an edtech company can be misused or sold to other companies without any protection or oversight. It is prudent to remember 2014 experimental evidence of massive scale emotional contagion through social networks. இந்த மாதிரி ஒரு ஸ்டடி நடந்தது where Facebook manipulated the emotions of 7 lakh users by changing the type of post that were shown to the user. For example, இப்போ நீங்க வந்து Facebookல கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி போஸ்டா வருதுன்னு வைங்களேன், நீங்க அதையே லைனா லைக் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா they will form a pattern. Okay, he is pro government. அப்படின்னா இவரோட allegiance எந்த பார்ட்டிக்கு இருக்கும், இவர் எந்த பார்ட்டியை இவருக்கு பிடிக்கல அப்படின்னு. சோ கொஞ்ச நாள் கழிச்சு what will happen is உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போஸ்டா வரும், ரொம்ப ப்ரோ கவர்மெண்ட் போஸ்டா வரும். இல்ல உங்களுக்கு கவர்மெண்ட் பிடிக்கல, யூ கிரிட்டிசைசிங் கவர்மெண்ட் கிண்டல் பண்ணி வர மீம்ஸ்லாம் நீங்க லைக் பண்றீங்கன்னா it will understand its pattern and it will be keep on showing that kind of post. So what you will think is, okay, மக்கள் எல்லாருமே இதுதான் நினைக்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு. So what they thought was, சரி ஓகே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபீட உங்களுக்கு நியூஸ் ஃபீட உங்க டைம் லைன்ல காட்டணுங்கிறது அவங்களோட நோக்கம். But the thing what's happening behind the screen is they are collecting your data. உங்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, உங்க இன்ட்ரெஸ்ட் என்ன. இப்ப டிராவல் பண்றது உங்க இன்ட்ரெஸ்ட்னா அடிக்கடி டிராவலிங் வெப்சைட் லைக் அது என்ன ட்ரிவாகோ அந்த மாதிரி, அப்புறம் makeMyTrip.com இவங்களோட ஆடே உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்க டிராவல் பண்றது இல்ல வேற மேக்கப் உங்க இன்ட்ரெஸ்ட்னா அது ரிலேட்டட் ஆட் உங்களுக்கு வரும். இல்ல போட்டோகிராஃபி உங்க இன்ட்ரெஸ்ட்னா அந்த மாதிரி இப்போ லென்ஸ் விற்கிறது, அமேசான்ல இருந்து நியூ கேமராக்கு புது டீல் வருது, அந்த மாதிரி உங்களை பர்சுவேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். இது ஒரு கட்டத்துல பார்த்தாலும் இட்ஸ் ஹெல்பிங் யூன்னு ஒரு எக்ஸ்டென்ட்ல நம்ம எடுத்துக்கிட்டாலும், இன்னொன்னு வந்து நம்ம லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் தெரிஞ்சு நம்மள மேனிப்புலேட் பண்ற மாதிரியும் இருக்கு. ஸோ திஸ் இஸ் 2 sides of the coin. Given these realities, it is necessary to formulate an ethics policy for edtech companies through active participation of educators, researchers, parents, learners, and industry experts. EdTech companies would have to be encouraged to comply in the interest of healthier learning system. So we need education, EdTech apna education plus technology. We need these EdTech companies. We need this for better understanding. நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்கு we need this. But the thing is they also have to comply with the privacy norms. அதுதான் இந்த ஆர்டிக்கல்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. So these are the 4 important articles that we had to deal today. I hope this session was useful. I have covered all these important articles for paper. The other are either highly opinionated like these 2 articles, or the other is too political. Okay, yeah? So you can just read these articles. The highlighted paper you can find it in our blog. The link will be given in the description box below. So that's all for today. Thank you.